நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப்பிங்கான ஷார்ட்கட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபோட்டோஷாப் நான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு போல தான் இருக்கும், ஈவனாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபைல் போயிட்டு நியூ கிளிக் பண்ணுறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ டைப்பிங் டூலுக்கான ஷார்ட்கட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி. சரிங்களா? டைப்பிங் டூல்லே 4 டூல் இருக்கும். இது ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல், இது ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூலு, இது வெர்டிக்கல் டைப் மாஸ்க் டூல். சரிங்களா? நாம் இப்போ இந்த டைப்பிங் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டேன். சரிங்களா? நார்மலாக ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டைப் ஆகும். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இன்னொன்று, மவுஸில் லெஃப்ட் கிளிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தி பிடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு லைன் தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆகும். எக்ஸ்ட்ரா டைப்பிங் இருந்தால் கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் மாதிரி விழுந்துடும். அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு அடுத்து உங்களுக்கு டூல் இருக்குது, டைப்பிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒன்றும் இல்லை, டைப்பை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எழுத்து தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தும் போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எழுத்து இருக்குது அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல ஒரு மைனஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆரோ மார்க்கை வச்சு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எழுத்து எல்லாமே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. இப்போது ஈஸியாக நம்ம எப்படி ஷார்ட்கட்லாம் பார்க்குறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நார்மலாக இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட்டு வந்து டைப் அடிச்சிருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், இன்டிராடிஜிட்டல். இப்போது என்னோடய டெக்ஸ்ட்டை நான் வந்து சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு எல்லோரும் என்ன பண்ணுவோம், டாப்பில் போய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைஸ் நம்ம வைப்போம். இப்போ ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த 2 பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு எம்முக்கு அடுத்து இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பட்டன், இந்த பக்கம் போட்ட வி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸு சின்னதாகும். நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுருங்குறது தெரியும். அதுக்கப்புறமா எம்முக்கு அடுத்து 2வது பட்டன் வி ரைட் சைடில் இருக்க மாதிரி இருக்க பட்டன். இப்போ அதை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா சைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது என்னென்னா, எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐஎன் இதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும்தான் வேலை செய்யும். சரிங்களா? ஓவரால் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஏ கொடுக்கணும். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே செலெக்ஷன் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த 2 டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நான் சைஸை கம்மி பண்ணிட்டேன். கண்ட்ரோல் ஏ இப்போ கொடுக்கும்போது பாருங்கள், எனக்கு மேலே அளவு தெரியாது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 டெக்ஸ்ட்டுக்கான அளவு வேறு, மிச்சம் இருக்க டெக்ஸ்ட்டுக்கான அளவு வேறு. இப்போது மொத்தமாக ஒரே டெக்ஸ்ட்டு எனக்கு ஒரே போல் அளவு ஈவனாக வேணும் அப்படின்னா மேலே கிளிக் பண்ணி எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு மேலே போய் ஒரு 20 கொடுத்தா எல்லா எழுத்துக்களும் 20 சைஸுக்கு நம்மளுக்கு மாறிடும். சரிங்களா? ஓகே. இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, எழுத்து டைப் அடிக்கும்போது இந்த மாதிரி போல்டாக தெரியும். இது போல்டு ஃபாண்டு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், உதாரணத்துக்கு ஒரு தமிழ் ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபாண்ட் பாருங்கள், நம்மளுக்கு போல்டாக தெரியுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு டைப் அடிச்சிருக்கும் போது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு போல்டு அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணால் ரிமூவ் ஆகாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லா ஃபாண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த போல்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபாண்ட் என்னவோ அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ உங்கள் ஃபாண்ட் வந்து எப்படி இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதோட ரெசல்யூஷன் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் ஒரு இங்கிலீஷ் ஃபாண்ட் எடுக்கிறேன். ஸோ முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டு நான் டைப் அடித்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். சரிங்களா? பெருசு பண்ணிவிட்டு இதை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இதை ஒரு கிளிக் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இதிலே நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். டாப்பில் பாருங்கள், நன்னு, ஷார்ப்பு, இந்த மாதிரி ஸ்மூத்து, ஸ்ட்ராங்குன்னு இருக்குது. சரிங்களா? இந்த ஆப்ஷனை நீங்கள் இதிலே கொடுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து அடுத்த ஆப்ஷன் கொடுக்கும்போது பாருங்கள், இந்த எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு மாறும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்மூத் அப்படிங்கிறது கொடுக்கையும் பாருங்கள், ஸ்மூத் நம்மளுக்கு மாறும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நன் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரிங்களா? நன் கொடுத்தோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஷார்ப் கொடுத்தா எப்படி இருக்குது, அடுத்து இந்த ஸ்ட்ராங் எப்படி இருக்குது, இந்த ஸ்மூத் எப்படி இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த போல்டு, இட்டாலிக் இது 2ம் ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து கட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? போல்டு, இத்தாலிக் ஆனில் இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. போல்டு இருந்தால் உங்கள் ஃபாண்டு நார்மலாக இருக்க ஃபாண்டோட கொஞ்சம் போல்டாக காட்டும். உங்களுக்கு வந்து சில நேரங்களில் அந்த டைப்பிங் சரியாக வராது. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த போல்டை ரிமூவ் பண்ணிடுங்க.
ஓகே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்படி டைப்பிங் டூலில் இருக்கும்போதே என்ன பண்ணிட்டேன், மூவ் டூலுக்கு ஈஸியாக வந்துட்டேன். இது எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப ஈஸி. நீங்கள் டெக்ஸ்ட் டூலில் டைப் அடிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு மூவ் டூல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் தான் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். சரிங்களா? இதில் இருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் என்டர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வெளியில் வந்துடும். இப்போது டூல் மட்டும்தான் செலெக்ஷனில் இருக்கா, வி கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மூவ் டூலுக்கு மாறிடும். சரிங்களா? இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அலைன்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் முருகன் ஒரு நேம் அடிச்சிருக்கேன். நான் டைப்பிங் எப்படி அடிப்பேன்னா, இப்போ இதுக்கு அடுத்து ஒரு நேம் வரணும் சாமின்னு, என்டர் கிளிக் பண்ணி சாமி அப்படின்னு சொல்லி டைப் அடிப்பேன். ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டை ஒரு காப்பி எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டூல் எடுத்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி சாமி அப்படின்னு சொல்லி டைப் அடிக்கிறீங்க. சரிங்களா? நீங்கள் அந்த மாதிரி டைப் அடிக்காதீங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன், ஒரு 4-5 பேர் டைப் பண்ணி இந்த முருகனையே காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? எல்லாருக்கும் சில நேரங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைப் அடிச்சுட்டு இப்படி பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எழுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லாங் டிஸ்டன்ஸுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்கள் எத்தனை என்டர் கொடுக்குறீங்களோ எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ஏ கொடுத்து மார்க் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு என்டர் கொடுத்து நான் பாருங்கள் 8 என்டர் கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் உதாரணத்துக்கு கொஞ்சம் பாண்டை சுருக்கிக்கிறேன். இப்போது 8 என்டருக்கு எனக்கு 8 முருகன் அப்படிங்கக்கூடிய நேம் இருக்கணும். ஆனால் இதில் 2 நேம் தான் இருக்குது. இப்போது கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த நியூ டாக்குமெண்ட்டை விட்டு அவுட்டில் நம்மளுக்கு நிறையா வந்துடுச்சு. சரிங்களா? இதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு அப் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வரும். அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்க டெக்ஸ்ட் எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்துடும். சரிங்களா? இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இங்கே பாருங்கள், அப் ஏரோ கொடுத்தா நம்மளுக்கு மேலே வந்துடும். கொஞ்சம் இந்த மாதிரி எழுத்து டைப் அடிக்கும் போது என்டர் கொடுத்து இப்படி ஒட்டி இருந்தால் கூட ஆல்ட் மார்க் பண்ணிவிட்டு ஆல்ட் டவுன் ஏரோ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது எல்லாமே நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கேரக்டர் பேனலில் பார்க்கலாம். இப்போது இந்த ஆல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் 20 இருக்குது, திரும்ப பாருங்கள் 22, இந்த மாதிரி நம்மளுக்கு அலைன்மெண்ட் ஆகும். இப்போ இந்த எழுத்து வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதே போல் ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சைடு ஏரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விரிஞ்சிக்கிட்டு போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஏரோ கொடுத்தா சுருங்கும், ரைட் ஏரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விரிஞ்சிக்கிட்டே போகும். சரிங்களா? இப்போ இதில் இந்த ஃபஸ்ட் எழுத்து மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எழுத்து மட்டும் தான் மார்க் பண்ணணும். இந்த மார்க்கிங் முக்கியம். இந்த மார்க்கிங்க்கும் ஷார்ட்கட் இருக்குது, மவுஸில் கையே வைக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணிக்கிடுங்க, ரைட் ஏரோ கிளிக் பண்ணுறேன், ஒன்று கிளிக் பண்ணே நம்மளுக்கு மார்க் ஆகுது. இதே ஃபுல்லாக மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு ஒரு கிளிக் பண்ணால் போதும் ஈஸியாக மார்க் ஆகிடும். சரிங்களா? இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட்டு. பொறுமையாக பாருங்கள். ஒரு எழுத்தாக மாற்றுறதுக்கு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ரைட் ஏரோ டெக்ஸ்ட் டூல் இருக்கும்போது, இதே எனக்கு இந்த ஒரு நேம் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு கண்ட்ரோலை கிளிக் பண்ணி ரைட் ஏரோ கொடுத்தா ஃபுல்லாக மார்க் ஆயிரும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஒரு லேயர் மட்டும் நான் வந்து கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் ஏரோ கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேப் விழுந்துடும். சரிங்களா? இப்போ இதில் அலைன்மெண்ட் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இருக்குது நேம். சரிங்களா? ஒரே சைடு நேம் இருக்குது. இந்த நேம் எனக்கு சென்டராக வேணும். முருகன் அப்படிங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய நேம் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு நல்லா நீளமாக இருக்குது. சரிங்களா? இந்த நேமுக்கு இதெல்லாம் சென்டராக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி அப்படிங்கிறத கொடுத்தா சென்டர் அலைன்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு மாறிடும். 3 இது அலைன்மெண்ட் இருக்குது. இது லெஃப்ட் அலைன்மெண்ட், இது ரைட் அலைன்மெண்ட், இது சென்டர் டெக்ஸ்ட். சரிங்களா? சென்டர் டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுன்னா நீங்கள் என்ன தான் அடுத்து டைப் அடித்தாலும் சென்டர்லேருந்து 2 பக்கமும் ஈவனாக உங்களுக்கு விரிஞ்சிக்கிட்டே போகுதுங்களா? ஓகே. இப்போது நம்ம லெஃப்ட் அலைன்மெண்ட் பார்க்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்தீங்கன்னா வந்துடும். லெஃப்ட் அலைன்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் நீங்கள் டைப் அடித்தாலும் உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆகிட்டே போகும். இதே நம்ம என்ன பண்ணலாம், ரைட் அலைன்மெண்ட் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ரைட் அலைன்மெண்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ தான் டைப் அடித்தாலுமே உங்களுக்கு லெஃப்ட் சைடு மூவ் ஆகிட்டு போகும். இப்போ இந்த இடத்துல டைப் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைப் இப்படி அடிக்கிறதுக்கு நீங்கள் லெஃப்ட் இந்த அலைன்மெண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு நேம் இங்கேனிக்கு டைப் அடிச்சுட்டு வரும். சரிங்களா? ரிவர்ஸில். ஆனால் நேம் நீங்கள் என்ன அடிக்கிறீங்களோ அதான் வரும். இப்போ என்ன பண்ணுறேன், முருகன் என்ன அடிக்கிறோனோ அதுதான். ஒரு வேளை நிறைய பேருக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த டீ இருக்குது பாருங்கள், இந்த டீ இதை மாதிரி எல்லாம் செலெக்ஷனில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ளூ கலரில் காட்டும் செலெக்ஷன்.
இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த கேரக்டர் பேனலை ஓப்பன் பண்ணி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொன்று இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நியூ டெக்ஸ்ட் அடித்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கேப் தான் வரும். இதுக்கு என்ன பண்ணணும், இந்த கேரக்டர் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஏவி அப்படின்னு இருக்கா, இதை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி 0 கொடுத்துட்டிங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் என்னவோ அது வந்துடும். சரிங்களா, இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணி ஆட்டோ அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வேலை செய்யும். இங்கே பாருங்கள், என்டர் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெக்ஸ்ட் சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வேலை செய்யும். சரிங்களா, இவ்வளோ தான். இப்போது டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைனுக்கு இன்ஷியல் எப்படி நம்ம வைக்கிறது, தமிழில் நேம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நான் உதாரணத்துக்கு ஏதாட்டும் ஒரு ஃபாண்ட் ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டிசைன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நேம் வேணும். இப்போ உதாரணத்துக்கு மேலே இவரோட நேம் நான் வந்து டைப் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இவரோட நேம் இப்போ நான் டைப் அடிக்கணும். இப்போ டெக்ஸ்ட்டு டூல் எடுத்துட்டேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். டூல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 4 எழுத்து டைப் அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், எழுத்து கேப் விழுதா, என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கேப் விழுந்திருக்கு. இதை சரி பண்ண நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போய் 0 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். சரிங்களா, இதை என்ன பண்ணுறேன், ஆட்டோன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு நார்மலாக ஏதாட்டும் ஒரு ஃபாண்டு, தமிழாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷாக இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ்லேயும் காட்டுறேன், இங்கிலீஷ்லேயும் காட்டுறேன். சரிங்களா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பாருங்கள். இப்போ ஒரு 2 எழுத்து டைப் அடிக்கிறேன். சும்மா நார்மலாக என்ன பண்ணுறேன், ஒரு எஸ் அப்படின்னு சொல்லி டைப் அடிக்கிறேன். டைப் அடிச்சிட்டேன்னா இப்போ 2 எழுத்து வச்சுருக்கேன். இப்போ இவருக்கு வந்து ஒரு நேம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், இவரோட நேம் கணேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எஸ் கணேஷ்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், எஸ் வச்சுருக்கேன் இதில். சரிங்களா, எஸ்ஸு இனிஷியல் வேணும். எஸ் வச்சுட்டு ஒரு டாட்டர் வச்சுக்கிறேன். டாட்டர் வச்சுட்டேன்னா இங்கிலீஷில் இருக்கும்போது எஸ்ஸு டாட் வச்சுட்டு இந்த ஒரு எழுத்தை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா மேலே போய் ஃபாண்டை மாற்றணும். நான் எஸ்ஆர் தமிழ் ஃபாண்ட் வச்சுருக்கேன். ஃபாண்டை மாற்றி இங்கே தமிழுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அவருடைய நேம் என்ன டைப் அடிக்க போகிறீங்களோ அந்த நேமை நீங்கள் வந்து டைப் அடிச்சுக்கணும். சரிங்களா, இந்த நேமை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு அழகி வச்சுருந்தாலும் சரி, கீமேன் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுடைய நேமை மட்டும் இதில் டைப் அடிச்சுக்கலாம். இப்போது இப்படி டைப் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த லேயர் நான் வந்து டைப் அடிச்சிருக்கேன். சரிங்களா, இந்த டைப்பிங்கை அடுத்து ஒரு நேமு இந்த கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வைக்கிறதுக்கு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, தனித்தனி லேயர் வைக்கிறாங்க. சிங்கிள் லேயர்லேயே வைக்கலாம். இந்த லேயரை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அதுக்கு ஏதாட்டும் ஒரு கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த நேம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இவருக்கு நேம் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்படி டூப்ளிகேட் எடுக்கிறாங்க. இதை டூப்ளிகேட் எடுத்து இப்படி தனியாக வைக்கிறாங்க. அப்படிலாம் வைக்கவே வேணாம். என்ன பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. இதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஏ கொடுங்க, கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிவிட்டு 2 கேப் விட்டுட்டு பேஸ்ட். இப்போ இந்த அலைமெண்ட் எங்கேனிக்கு போகுது, நம்மளுக்கு ரைட் அலைமெண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி டைப் அடிக்கும்போது என்ன பண்ணணும், லெஃப்ட் அலைமெண்ட் வச்சுக்கணும். இது என்ன பண்ணணும்னா இங்கேருந்து இப்படி டைப் ஆகும். இப்போ இவருக்கு நேம் என்ன பண்ணணும்னா இனிஷியல் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அவரோட இனிஷியலு, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை நீங்கள் ஈஸியாக டைப் அடிச்சிடலாம். அவருக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமு. இதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே பேஸ் பார் இந்த இதை பேஸ் விட்டு நம்ம வந்து இவர் சென்டராக கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்து பேஸ் பாரை கிளிக் பண்ணி இவருக்கு ஒரு நேமு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இவருக்கு இந்த இங்கிலீஷ் எழுத்தை மட்டும் மாற்றணும். ஆனால் இந்த இங்கிலீஷ் எழுத்து மாற்றும் போது தமிழ் எழுத்து மாற்றும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய அழகியை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். தமிழில் இருக்குது. நான் அழகியை ஆஃப் பண்ணணும், இங்கிலீஷ்க்கு மாற்றணும். மாற்றினா தான் இந்த இங்கிலீஷ் எழுத்து மாறும். தமிழில் இருக்கும்போது இந்த எழுத்தை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஏதாட்டும் பிரச்சனைகள் வரும். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்னா கீமன் யூஸ் பண்ணாலும் சரி, என்ஹெச்எம் ரைட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு அழகி ப்ளஸ் யூஸ் பண்ணாலும் சரி, தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டு டைப் அடிக்கும்போது இங்கே இங்கிலீஷ் வச்சிடணும். இந்த தமிழ் டெக்ஸ்ட்டுக்கு வரும்போது இங்கே தமிழுக்கு மாற்றிடணும். அப்போ தான் உங்களுடைய டைப்பிங் அதில் வேலை செய்யும். சரிங்களா, இவ்வளோ தான். இதை தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபரில் கேட்டாங்க. இப்போது இதே தமிழில் நான் ஃபாண்டே தமிழில் தான் இருக்குது, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேளுங்க. பாருங்கள், இப்போ ஃபாண்டு என்ன பண்ண ஃபாண்ட் வச்சுருக்கேன்னா தமிழ் ஃபாண்ட் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 4 எழுத்து டைப் அடிச்சிட்டேன்னா இப்படி டைப் அடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஒரு 2 எழுத்து டைப் அடிக்கிறேன். சரிங்களா, 2 எழுத்து டைப் அடிச்சிட்டேன் ஒரே போல். இப்போ இதில் எழுத்து இருக்குது பார்த்திங்கன்னா, இதை என்ன பண்ணணும்னா மேலே போய் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணணும். இங்கிலீஷ் ஃபாண்டு மாற்றிட்டு என்ன இனிஷியலோ அந்த இனிஷியல் வச்சு டாட்டர் வச்சு விட்ருணும். அடுத்த என்ன பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ் என்ன வேணுமோ அந்த தமிழ் அடிச்சிடணும். இவ்வளோ தான். சரிங்களா, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இந்த ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தி உங்களுடைய டெக்ஸ்ட் டைப்பிங் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அழகி யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா, அழகியில் வாய்ஸில் டைப் பண்ணி கூட நம்ம வந்து டிசைனிங் பண்ணலாம். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம் லைவாக.
ஏன்னா வாய்ஸில் டைப்பிங் பண்ணி மெசேஜ் நம்ம சேட்டிங்கில் அனுப்பிட்டு அதை காப்பி பண்ணி அப்படியே உள்ளே பேஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் தனித்தனியாக எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,